எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் வந்து பாம் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். வெரி ஸ்வீட், டச்சிங், ஹோல்சம் மூவி. எப்பாரு வெட்டு குத்து, அப்பா பையன் சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படம். யூஸ்வலா ரெண்டு தரப்பு சண்டை போடும்போது எப்பவுமே ஒருத்தர் வந்து அதை அதை தீர்த்து வைக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒருத்தரை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு ஒரு இழிச்சவனே பார்ப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவன் தான் சாமி. அந்த சாமியை கொண்டாடுற படம் தான் இது. நீங்கள் எல்லாரும் எங்கே பார்க்குறீங்களோ அது வந்து சினிமாவில் பார்க்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ரொம்ப நல்லா இருக்கு படம். வாழ்த்துக்கள் விஷால் வெங்கட் அண்ட் அர்ஜுன் தாஸ் அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆல் த வாழ்த்துக்கள். வணக்கம், நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். பாம் படம் பார்த்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஹாப்பினஸோட உங்க கூட பேசிட்டு இருக்கேன். விஷாலோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஒரு எமோஷனல், எங்கெங்க காமெடி வேணுமோ அங்கங்க கரெக்டாக வைப்பாப்ல. இந்த படத்துலையும் ஒரு ஃபுல் காமெடி ட்ராமாவில் அந்த கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப எமோஷனலான கிளைமேக்ஸ். ஆக்ட்ரஸ் அர்ஜுன்ல இருந்து எல்லா பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் எக்ஸலண்ட் ஜாப். கேமரா ஒர்க் வாஸ் குட். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம், ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற படமா இந்த படம் இருக்கு. ஐ விஷ் த என்டையர் டீம் எ கிராண்ட் சக்சஸ். காட் பிளஸ். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அந்த படத்துக்கு நான் வந்தேன். ஆனால் என்னோட எதிர்பார்த்து எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த படம். என்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் ராஜ்குமார் தான் இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவர் தான் கூப்பிட்டுருந்தார் இந்த படத்தை வந்து பாருங்கன்னு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாதனால அந்த படம் வந்து ஜஸ்ட் ஓப்பனாக ஒரு ஸ்லைட்டாக தான் இருந்துச்சு இந்த படம். ஆனால் இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு சீன்ஸும் வந்து நெக்ஸ்ட் சீனுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு சீனும் மூவ் ஆகிறது வந்து ரொம்ப இனோவேட்டிவாக இருந்துச்சு. இந்த கதையும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் அந்த கதை ஆரம்பித்தது. இப்படி ஒரு பெரிய கதையை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த சஸ்பென்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்கணும் தியேட்டரில். அதனால் எந்த விஷயத்தையும் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். ராஜ்குமாரோட சினிமாட்டோகிராஃபி நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஹோல் நைட்டில் வந்து எந்த ஒரு மூடும் மிஸ் ஆகாமல் அவரை ஷூட் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டரோட இந்த ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நைஸ் ஃபிலிம். ஐ லைக் இட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் பாம் திரைப்படத்தை பார்த்தேன். ரொம்ப ஒரு நல்ல படம். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எல்லாரும் வேகமாக கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஒரு நிறுத்தி நிதானமாக ஒரு அழகான படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்துருக்காரு. நெருடல் இல்லாத காமெடி அண்ட் ஒரு டார்க் ஹியூமரை வச்சு ஒரு நல்ல கதை பேஸ்ட் ஆன் ஹியூமனிட்டி அண்ட் யூனிட்டியை கொடுத்துருக்காரு. விஷால் வெங்கட்டுக்கும் மற்ற குழுவினர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ராஜ்குமார் டிஓபி அண்ட் பிரசன்னா ஜிகே எடிட்டர் எல்லாருமே அவங்களோட வேலையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்ல படம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாம் திரைப்படம் செப்டம்பர் 12 உங்களுடைய பார்வைக்கு வர இருக்குது. ஒரு இசையமைப்பாளர் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு லாங் ப்ராசஸ். இந்த படத்துடைய மேக்கிங் ப்ராசஸில் கடந்த 2 ஆண்டுகளாக இதில் உட்காந்து நிறைய வேலை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ஃபைனல் அவுட்புட்டாக அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ நிறைவாக இருக்குது. ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு டயலாக்கும் இட்ஸ் வித் அ பர்பஸ். இது ஒரு நிச்சயமாக ஒரு ஒன் டைம் வாட்ச் மாதிரி இருக்காது. அதை தாண்டி நிறைய மல்டிபிள் டைம்ஸ் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் இதுக்குள்ள இருக்குது. ஒரு மனிதத்தை பேசக்கூடிய ஒரு படமாக அது வந்திருக்கு. இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப முக்கியமான இது படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஒன்னஸை பற்றி பேசுது, ஹியூமனிட்டியை பற்றி பேசுது. அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங்காகவும் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷால் வெங்கட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை தயாரிக்க வந்த எம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். இது போன்ற படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாம் ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு நல்ல படம். பாமோட என்டர் டீம், காளி வெங்கட், டைரக்டர் விஷால் வெங்கட் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, வணக்கம். பாம் அப்படின்னு படத்துக்கு வந்தோம். பயங்கரமான ட்விஸ்ட்டு. நான் பாம்னு பயங்கர ஆக்ஷன் அப்படின்னோடனே அதே எக்ஸ்பெக்டேஷன் வாங்க. ஆனால் ரொம்ப சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணி
பயங்கர டச்சிங்காக கூஸ் பம்ஸோட போவீங்க. சூப்பரான படம். ஆக்சுவலி அருள்தாஸ் இட் இஸ் அ ஃபேமிலி சூப்பர் ட்விஸ்ட் மூவி. ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலியாக வாங்க, உங்களுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கான செம்மையான மூவி இது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அருள்தாஸ் அந்த வாய்ஸ், அவரோட அல்டிமேட்டான ஒரு டைலாக்லாம் இருக்குது. கண்டிப்பாக கூஸ் பம்ஸ் வரும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது பாம் படத்தோட ப்ரீமியர் ஷோ, ப்ரெஸ் ஷோ எல்லாம் சேர்ந்து சத்தியமில் நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு அற்புதமான வரவேற்பு. திரும்பவும் ஒரு வெற்றி படத்தில் இருக்கோம்னு நான் நம்புகிறோம். இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இது தேட்டர் மொமெண்ட்டாக இங்கே எல்லாருமே பயங்கரமாக ரசித்தாங்க. ஊடக நண்பர்களுக்கு மறுபடியும் ஒரு அன்பான வேண்டுகோள் தான், நீங்கள் வந்து எப்பயும் போல் நல்ல படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எல்லோரும் தேட்டருக்கு இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான படம், அவசியமான படம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். புரியல, இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் இல்லை, அது தனிப்பட்ட விஷயம். நடிப்பில் எது இல்லை அதெல்லாம் நாகேஷ் சார்லாம் முன்னாடிலாம் பண்ணிட்டாரு. நம்ம சும்மா ஒரு இது. அண்ணே வணக்கம். பண்ணியிருக்காரு. ஆமாம் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாவான்னு எனக்கு தெரியல, மறந்துடுச்சு எனக்கு. ஏன்னா பண்ணியிருக்காரு முன்னாடி. ஆமாம் ஓகே. அது தெரியல, நம்ம கையில் இல்லை. அது வந்து அது நடக்கட்டும். அது போய் அங்கே போய் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் அது பிடிச்சிருந்ததுன்னா ஒருவேளை கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், வாங்கிக்குவான். ஆமாம். அண்ணா இருக்கிறதுலே அந்த நடிப்பு தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 10 பக்கம் வசனம் கொடுத்தா கூட கடன்னு பேசிடலாம். இந்த வசனம் பேசாமல் ஒரு அசையாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வடிவேலு சார் காமெடியில் வந்த மாதிரி சும்மா இருக்கிறது தான் உலகத்திலே ரொம்ப கஷ்டம். இது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அப்படி நிஜமாக்கிருங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி போல இந்த ஒரு அபிப்பிராயத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். சிபி சக்கரவர்த்தி பேச காலினா வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. வசனம் பேசி தான் எப்பவுமே நடிப்பார். இந்த தடவை வசனம் பேசாமே பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஆனால் என் படத்துலேயும் ஒரு பயங்கரமான ரோல் இருக்குது. வந்து பண்ணி கொடுத்துருங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விஷால் வெங்கட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் காமெடி இருக்குது, எமோஷன் இருக்குது, அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலாசபி இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அர்ஜுன் தாஸ் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் ஹீரோயின் சிவாத்மிகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா டெக்னீஷியனுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக தியேட்டரில் போய் எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. சூப்பர். நானும் காளி வெங்கட் ஹவுஸ் மேட்ஸ் படம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்டான கதை. அதே மாதிரி பாம் படம் இதுவும் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அண்ட் முடியும் போது பயங்கர ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தது. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி கதை வருதுன்னு எனக்கு புரியல எனக்கு. ஆனால் இவருக்கு வர்றது எல்லாமே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு பயங்கர என்கேஜிங்கான ஒரு படமாக வருது. ஸோ சூப்பர் ஹாப்பிண்ணே. கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக. அண்ட் படத்தோட டேரக்டருக்கு பெஸ்ட் விஷஸ் அர்ஜுன் தாஸ் பிரதர். அவருக்கு சொல்ல வேணாம், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் படம் எல்லாமே சூப்பர். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணன் தாஸ். இப்போ தான் வந்து பாம் படம் பார்த்துட்டு வெளில வந்தேன். நம்ம மற்ற லாங்குவேஜஸில் இந்த மாதிரி படம் பார்த்துட்டு நம்ம தமிழ் படம் வந்து தமிழில் வந்து எப்படி எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும் நிறைய வந்து வெயிட் பண்ணியிருப்போம். ஐ திங்க் இது வந்து ஒரு கரெக்டான பதில் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அர்ஜுன் வந்து அர்ஜுன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேன்னே சொல்லலாம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவரை ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கரமான ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். யூஸ்வலாக அவர் வந்து பயங்கரமாக வயலண்ட்டாக தான் பார்த்துருப்போம். இதில் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிமீனர். அண்ட் சிவாத்மிகா அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அவங்களுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மர், தமிழ் சினிமா கிடச்ச ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். அண்ட் என்னோட ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த இயர் அப்படின்னு நான் வந்து காளி வெங்கட் சார் சொல்லுவேன். ஏன்னா மெட்ராஸ் மேட்னிலேருந்து எல்லா படத்துலையுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்துலையுமே கலக்கியிருக்காரு. சைலண்டாக இருந்து கலக்கிறது இன்னும் கஷ்டம். அது வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் பெஸ்ட் விஷஸ் இந்த டீம் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷால் வெங்கட், பாம் படத்தோட இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள். உங்களோட ஃபேமிலிஸோடு எல்லோரும் வந்திருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா டைம் எடுத்துகிட்டு எல்லாருமே வந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாம் செப்டம்பர் 12, அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். இன்னைக்கு ப்ரெஸ் ஃபேமிலி ஷோ அண்ட் இன்னும் சில பேர் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க.
ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா, மீடியா நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தை எடுத்து போய் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் மக்கள் என்றைக்குமே உங்களோட எழுத்துக்கும் உங்களோட வார்த்தைக்கும் பெரிய வேல்யூ கொடுப்பாங்க. அதை அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணுன்றது என்னோட ஆசை. அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். பாம் செப்டம்பர் 12th எல்லாரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். நம்பிக்கை, பல நம்பிக்கை இருக்குண்ணா. ஆனால் எந்த நம்பிக்கையை தாண்டினாலுமே ஒரு விஷயம் மட்டும் என்றைக்குமே நிலைக்கப்படும். நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், நம்ம எல்லாருமே ஒன்று தான். நமக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம், அந்த அன்பு தான். அதுதான் இந்த படம். புரியல. இல்ல, நன்றி நன்றி இந்த கமெண்ட்டுக்கு. நான் ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு வந்து உலக நாடுலையோ ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. பாம்புன்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களை அழிக்கிறது. இந்த படத்துல வந்து காளி சார் உடம்புலேருந்து வர பாம் வந்து ஒரு ஊரை உருவாக்குற ஒரு கதை. அன்பு தான் என்றைக்குமே நிலைக்கும்ன்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பேசும்போது மக்களுக்கும் அது டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அது டச் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல, அது கதை தான், நான் மாத்தல. அதுக்கு அந்த ஆக்டர்ஸ் தான் என்டையர்லி காரணம். ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரில்லியண்டான ஆக்டர்ஸ். அர்ஜுன் சாருமே ஒரு பயங்கரமான ஆக்டர். அண்ட் அந்த கேரக்டர் அவர் மோல்டு பண்ணி அவ்வளோ இன்னோசென்ட்டா அவர் என்கிட்ட டே 1லேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்னோட வாய்ஸோட பேஸ் லெவலில் நான் கண்டிப்பாக பெரிய எஃபர்ட் போடணும். என்னோட பாடி லாங்குவேஜ் மேலே எஃபர்ட் போடணும். நான் இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறதுல வேற ஒரு எஃபர்ட் போடணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக சொன்னார் விஷால், இந்த படத்தில் கதை தான் ஹீரோ, வேறு யாருமே ஹீரோ கிடையாது. நாங்கள் எல்லாருமே கதாபாத்திரங்கள் மட்டும் தானே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் சார் ஃப்ரம் டே 1. இல்லைண்ணா இல்லை காளி சாருமே இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ரோல் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா நிறைய லாங் ஷாட்ஸ் இருக்கும், சுற்றி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அவர் உடம்புல டச் பண்ணுவாங்க எல்லாமே. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒவ்வொரு செகண்டும் அவர் மூச்சு விடாமல் இருக்கணும். அதை வந்து பயங்கரமாக பண்ணாரு. அண்ட் சார் ஒத்துப்பாரு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் நான் போய் கதை சொன்னேன். இல்லை, எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு ஆக்டராக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் முக்காசி படத்தில் நீங்கள் ஒரு பாடியாக தான் இருக்க போறீங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரம் எவ்வளோ முக்கியம், அந்த கதாபாத்திரத்தை சுற்றி தான் இந்த கதை நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காளி சார். அண்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வாரம் டைம் இருக்கு, சில நேரங்கள் அடுத்ததுதான் வரப்போகுது. இப்போ எனக்கு பாம் ஃபர்ஸ்ட் போய் சேரணும், பாம் மக்கள்கிட்ட போய் சேரணும், பாம் மக்கள் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு என்னோட ஆசை. அது மூலியமா சில நேரங்கள் சில மனிதர்கள் நிறைய பேர் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸும் அந்த படத்தை வந்து அடுத்த வாரம் செப்டம்பர் 19 எடுத்துட்டு வராங்க. பாமும் போய் சேரணும், சில நேரங்கள் சில மனிதர்கள் போய் சேரணும். இந்த 2 படங்களும் பார்த்து மக்கள் அவங்களோட கருத்தும் ஆதரவும் கொடுக்கணும். அப்பதான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்ல அதான் ரொம்ப சிம்பிள். நைட் ஷூட்டு, அது என்ன கலர் அடிச்சா கண்ணுக்கு தெரியும்ன்றது மட்டும்தான், வேற எந்த சாயமும் இல்லை. இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கும், எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான். ஸோ அதை நம்ம பாக்குற பார்வை முக்கியமா. என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் குரூப்க்கு நான் இந்த நேரத்துல என்னோட நன்றியை சொல்லிக்கணும். சிவாத்மிகா மேம்லேருந்து, சிங்கம்புலி சார்லேருந்து, நாசர் சார்லேருந்து, அபிராமி மேம், பாலசரவணன் சார், கிச்சா ரவி சார், ராட்சசன் சரவணன் சார், டிஎஸ்கே சார், ஸ்மிருதி வெங்கட், பிரியா வெங்கட் மேம், இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே பூவையார், செல்வின், காவ்யா, ரோஹன், எல்லாருக்குமே என்னோட குரூப்பும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன். மக்கள் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். இல்ல, ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஷோக்கு வந்ததுக்கு. இவ்வளவு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. எவ்ரிபடி லைக்ஸ் த ஃபிலிம். ஸோ ஜனங்க எல்லாருமே செப்டம்பர் 12 நாளைக்கு தியேட்டர்ஸ்க்கு போய் பாம் படம் பாருங்க. இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்க டீமுக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ராட்சசனுக்கு அப்புறம் பாம் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த ஒரு படம். நல்ல கேரக்டர் கொடுத்த விஷால் வெங்கட் சாருக்கு நன்றி, கம்பெனிக்கு நன்றி.
ப்ரெஸ் மீடியா எல்லா நல்ல படத்தையும் நல்லபடியாக கொண்டு சேர்க்குறீங்க. எங்கள் படத்தை நல்லபடியாக கொண்டு சேருங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன மனிதன் பேசுகிற ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சில நேரங்களில் சில மனிதர்களை ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தாரு. அது ஓடிடியில் வந்து யாரும் பார்க்க முடியல. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சபரீஷ். நான் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது இது என்னோட 3வது படம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த விஷால் வெங்கட் சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் எல்லாருமே பார்த்தா தான் எங்களை மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு. உங்கள் ஃபேமிலியோட டைம் எடுத்து அந்த படம் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. படம் பிடிச்சிருந்ததா? ஓகேயா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் படத்தை. ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படம் வந்து இவங்க ப்ரொடியூசர், இவங்களோட முதல் படம். படம் நல்லா போச்சுன்னா இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு இருக்கு எனக்கு, விஷாலுக்காக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் ஃபீட்பேக்கு நிறைய பேர் டைம் எடுத்து பர்சனலாக வந்து உங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் படத்தை சேர்த்துருங்க. அண்ணன் எஸ் ஒரு 3-4 வாட்டி ஆப்ஷன்ஸ் காமிச்சேன் விஷாலுக்கு. அதுல இருந்து ஒன்னு பிக் பண்ணானே, அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். சத்தியமா நான் எந்த டைரக்டர்ட்டையும் இந்த டைலாக் சொல்ல மாட்டேன். இவன் ரொம்ப ஆசையா கேட்டா இந்த டைலாக் யூஸ் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அதுக்காக சொன்னேன் அந்த சீனுக்கு. சூப்பர் சூப்பர் அண்ணே. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதான் சொன்னேன்ல, நிறைய பேர் வந்து விஷால்கிட்ட கேட்டாங்க அர்ஜுன் தாஸ் தான் இந்த ரோல் பண்ணுமான்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்பி இருக்காரு அண்ட் இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் சொன்னேன் இவனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு இருக்கு. ஸோ அது காளி சார் தான் சொல்லணும். காளி இல்ல பட் சத்தியமா என்ன சுமந்து நடிச்சாரு இவரு. இல்ல பட் சத்தியமா சொல்றேன், அநீதிக்கு அப்புறம் இவரை டெய்லி தூக்குனாலும் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸோ அண்ட் இவருக்கு பெரிய நன்றி இந்த ரோல் பண்ணதுக்காக. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அது நீங்க தான் சார் சொல்லணும். ஆமா இல்ல சிவாத்மிகா அவங்க ஓனா தான் தூக்குனாங்க. டெய்லி ஜிம்முக்கு போய் பாவம். இல்ல பாவம் அவங்க அசால்ட்டா தூக்கிட்டாங்க. ஏதாவது சொல்லிக்கிச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அது ரொம்ப ஈஸியான ட்ரிக் சார். பட் நான் 2 வாட்டி தான் குட்டி சீன் பண்ணதுனால எனக்கு தெரியல. நான் தான் நிறைய நாள் தூக்குனேன். விஷால் இல்ல பாவம் அவரு பஞ்சு மட்டும் தான். அவர் டார்லிங் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் பிரஸ் அண்ட் மீடியாக்கு பிக் 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 தேங்க்யூ. உங்க ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகேன் உங்க ஃபேமிலியோட வந்ததுக்கு பிக் பிக் தேங்க்யூ 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 ஸோ மச். எஸ் 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 குவிக்கா ரைட்டர்ஸ் மட்டும் இங்க கூட்டி வந்துடுறேன். ஏன்னா இவங்க தான் நரேஷனுக்கு வந்தாங்க அண்ட் இவங்க தான் ஆக்சுவலா கதையோட ஹீரோஸ். ப்ளீஸ் வாங்க வாங்க.